இந்த நாளில் கூடி வந்திருக்கிறவங்கள் யாவருக்கும் வேத வார்த்தையிலிருந்து நாம் தியானிப்பதற்காக நாம் ஒரு வேத பகுதியை எடுத்துக்கொள்கிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதிய முதலாம் கடிதம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இப்படி வெளிப்படையாய் சில இடங்களில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சித்தம், இது தேவனுடைய சித்தம் என்று துல்லியமாக வெளிப்படையாய் சில பகுதிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேதாகமம் முழுவதுமே தேவனுடைய சித்தம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நீங்கள் கீழ்ப்படியணும், எஜமான கீழ்ப்படியணும், அல்லது பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியணும், எல்லாமே தெய்வ சித்தம்தான். நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கிறத நீங்கள் கவனிக்கலாம். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள், ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே நீங்கள் புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள், அழுகிறவர்களோட கூட சேர்ந்து அழுங்கள், சந்தோஷப்படுகிறவுடனே கூட சந்தோஷப்படுங்கள். இது எல்லாமே தெய்வ சித்தம் தான். இந்த வேதாகமம் முழுவதும் தேவனுடைய சித்தம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் வெறும் எழுத்துக்கள் அல்ல. இங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஏதோ சொல்லப்பட்ட சில பாசிட்டிவான சில தத்துவங்கள் கிடையாது. இது தேவனுடைய உள் மனதிலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட அவருடைய மனது, அவருடைய விருப்பம், அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தேவ சித்தம் என்ற வார்த்தைக்கு தெலமா என்ற ஒரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. THELEMA, தெலமா, சித்தம், தேவனுடைய விருப்பம், தேவனுடைய will of God, தேவனுடைய மனது. இந்த வேதாகமம் முழுவதும் இது அநேக வார்த்தைகளினாலும் தேவனுடைய செயல்களினாலும் அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம் என்ன என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு தேவ சித்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு அநேகர் விரும்புவாங்க. அதுக்கு நிறைய மெத்தட்ஸ், ஸ்டெப்ஸ் நிறைய சொல்லியிருக்காங்க. அநேக தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிப்பது எப்படி, ஹவு டு ஃபைண்ட் தி வில் ஆஃப் காட், தேவ சித்தத்தை கண்டுபிடிப்பது எப்படி, தேவனுடைய இருதயத்தில் மனதில் இருப்பதை அறிவது எப்படி என்று சொல்லி அநேக பிரசங்கங்கள் செய்திருக்கிறார்கள். நிறைய அடிப்படையான கொள்கைகளை அவர்கள் கோடிட்டு காண்பிக்கிறார்கள். நீங்கள் என்னதான் எத்தனை ஸ்டெப்ஸு, எத்தனை மெத்தட்ஸ் நீங்கள் படிச்சுக்கிட்டாலும், நீங்கள் வேதத்தை படிக்காவிட்டால் தேவ சித்தத்தை அறிய முடியாது. தேவ சித்தத்தை அறியவே முடியாது. தேவ சித்தம் அறிய என்ன செய்யணும்? பரவலாக வேதத்தை படிக்க வேண்டியதுதான். அதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. சில இடங்களிலே இது தேவனுடைய சித்தம் என்று வெளிப்படையாய் சொல்லப்பட்டிருக்கிறது துல்லியமாக. மற்ற பல இடங்களிலே இது தேவ சித்தம் என்று சொல்லப்படாவிட்டாலும் அநேக தேவனுக்கு விருப்பமானவைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள், பிரச்சனைகள், நெருக்கடிகள், திருப்பங்கள், தீர்மானங்கள், பல்வேறு விதமான திசைகளில் நீங்கள் சந்திகளை சந்திப்பீங்க. இருவழி சந்தியில் கட்டப்பட்டிருந்த கழுதையை போல நீங்களும் சில நேரங்களில் என்ன செய்வது, எங்கிட்டு போவது, எது தேவனுடைய சித்தம், எதை நான் படிக்கணும், எதை நான் செய்யணும் இதெல்லாம் அறிந்து கொள்வதில் நிறைய சிரமப்படுவீங்க. அப்படி தானே? இது போன்ற நேரங்கள்லாம் நீங்கள் உட்கார்ந்து, ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்ன என்று அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று கேட்பது நல்லது. சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன், அற்புதமான வார்த்தை. அவங்களுக்கு ஈஸியாக தெய்வ சித்தம் தெரிவிக்கப்படும். இயேசு கிறிஸ்து சொன்னார், உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று தன்னை ஒப்பு கொடுத்தார். இப்படி சொல்லுகிறவர்களுக்கு தேவ சித்தம் அவருடைய வாழ்விலே நடைபெறுவது
எளிதாக இருக்கும். ஆனால் நாம் அநேக நேரங்களில் தேவ சித்தம் செய்வதற்கு நம்முடைய மனதை சமூலமாய் முழுமையாய் ஒப்புக்கூடாதபடி நம்ம பலதையும் வச்சுருப்போம். வச்சுக்கிட்டு பேருக்கு கேட்போம், கேட்கணுமே என்பதற்காக கேட்போம். ஆனால் நமக்கு ஒரு திட்டம் இருக்குது. கேட்போம், ஆண்டவர் சொன்னால் பார்க்கலாம், சொல்லலைன்னா இதை செய்யலாம் என்று நாம் ஒரு முடிவில் இருப்போம். சில நேரங்களில் நம்ம ஒரு முடிவு எடுத்து வச்சுக்கிட்டு, ஆண்டவரே இது உங்களுடைய சித்தமாக இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஒருத்தர் வேடிக்கையாக சொன்னாங்க, திருமணத்துக்காக ஒரு தம்பி ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே என்னுடைய திருமணத்துக்காக நீங்கள் காட்டுற ஒரு பெண்ணை நான் கல்யாணம் பண்ண விரும்புகிறேன், ஆனாலும் அந்த பெண் என்னுடைய வீட்டுக்கு எதிரே இருக்கக்கூடிய மேரியாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாராம். நான் ஜெபம் பண்ணுறேன், ஆனாலும் அதாக இருக்கட்டும் தெய்வ சித்தம் என்று. அநேகருடைய வாழ்வில் தேவ சித்தம் நிறைவேறுவதில்லை. ஆனால் ஆண்டவர் சரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பல நேரங்கள்லையும் பிடிவாதமாக கேட்குற நிறைய விஷயங்களை கொடுத்துட்றார். அது சில நேரம் உயர்தரமான ஆசீர்வாதமாக இருக்காது, அது முதல் தரமான ஆசீர்வாதமாக இருக்காது. 2ஆம் தரம் 3ஆம் தரம் 4ஆம் தரம்லாம் சில நேரம் நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கும். ஏன்னா நாம் அதைத்தானே தேடுறோம். முதல் தரமானவைகளை நாம் தேடுவதில்லை. அது தேவனிடத்தில் இருக்கிறது. தேவனுடைய சித்தம் எப்பொழுதும் எப்படிப்பட்டதான்? நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான தேவ சித்தம் இல்லையா? நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணவுமான தேவனுடைய சித்தம் எவ்வளோ விசேஷித்தது. நன்மையானது ஒன்று, அப்புறம் பிரியமானது வேறொன்று, பரிபூர்ணமானது வேறொன்று. அப்படி கிடையாது. எப்போதுமே தேவனுடைய சித்தமானது நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமானது. இது தேவன் நமக்கு கொடுக்கிறார். அப்போது அப்படி நமக்கு எது அதிக நன்மையாக இருக்குமோ, எது ஆண்டவருக்கு அதிக மகிமையை கொண்டு வருமோ, அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்விலே செய்ய நினைக்கிறார். ஆனால் நாம் பல நேரங்களில் தேவ சித்தம் செய்வதில்லை, நம்முடைய சித்தத்தை செய்கிறதில்ல பிடிவாதமாக இருக்கிறோம். ஆக ஏதோ ஒன்று நமக்கு கிடைக்குது, அதை நம்ம வச்சு ஊதி ஆற்றி கொண்டு போக வேண்டியதான், வேறு வழி இல்லை. அப்படித்தானே நடக்குது. தேவ சித்தம் அநேகருடைய வாழ்வில் நடப்பதில்லை. கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். அற்புதமான ஒரு ஜெபம். இதுபோன்று தேவனிடத்தில் கேட்கிறவர்கள், விசாரிக்கிறவர்களுக்கு தேவ சித்தம் நிச்சயமாக தெரியவர். இந்த வேதாகமம் முழுவதுமே தேவனுடைய சித்தம் தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனது தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் மனசுக்குள்ள என்ன இருக்கு யாருக்கு தெரியும்? ஆண்டவருடைய மனசில் என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லாதீங்க. வேதாகமம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியவும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, discern the will of God. So God will give you the skill to discern God's will. தேவனுடைய சித்தத்தை நீங்க கண்டுபிடிக்க முடியும். தேவாவியானவருடைய துணையினால, வேத வசனத்தினால தேவனுடைய சித்தம் இன்னது என்று நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த உலகத்தினுடைய வேஷத்தை தரிக்காம தேவனுடைய வசனத்தினால மனம் புதிதாகட்டும். மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபம் அடைவீர்கள். தேவ சித்தம் என்னது என்று கண்டுபிடிக்க முடியும். ஆக தேவனுடைய சித்தம் என்னதென்று நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஒரு இடத்துல இல்லை, பல இடங்கள்ல இருக்கு. தேவனுடைய சித்தம் என்னது என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். எப்பவும் ஆண்டவர் ஒரு சொப்பனமே சொல்லுவார். எப்போவுமே ஆண்டவர் என்கிட்ட அந்தந்த நேரத்துக்கு அப்பப்போ பேசுவார். அதெல்லாம் ரொம்ப சிறுபிள்ளைத்தனமுங்க. இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். நீ இப்படியே இருக்கணும்னு நினைக்காத. உன் ஆண்டவர் மேலும் மேலும் சின்ன குழந்தையா இல்லை, உன்னை நல்ல தேவனுடைய மகனாக மகளாக, நீ எல்லாவற்றையும் பகுத்தறியக்கூடியவனாக நீ மாறணும், வளரணும் என்று தேவன் விரும்புகிறார். எப்பவும் சின்ன குழந்தைமாய் உன்னை நடத்த விரும்பலை. ஆதாம் ஆண்டவர் குழந்தையா உருவாக்கலை, நல்ல சிந்திக்கத்தக்க ஆற்றல் உள்ள வாலிபனாக தேவன் ஏற்படுத்தினார். நீங்க வளரணும், நீங்க பலவான்களா இருக்கணும், நீங்க பலவான்களா இருக்கணும், சத்ருவை ஜெயிக்கிறவங்களா இருக்கணும்.
பலவான்களாக இருக்கணும். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள எப்பவும் குழந்தைகளாக இருக்கக்கூடாது. அதனால் எப்பவும் இந்த சொப்பனம் வரும், ஒரு சத்தம் கேட்கும், எனக்கு ஆண்டவர் இப்போ சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் எது தேவ சித்தம் என்று பகுத்தறிய வேண்டும். பகுத்தறிய வேண்டும். தேவனுடைய சித்தம் என்னது என்று அறிந்து கொள்ளுங்கள். தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் 21 எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். இன்னும் நீங்க எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் நீங்க கவனிச்சீங்கன்னா, எபேசியர் 5ல் நீங்க பாருங்க, 17வது வசனம் 5:17, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம், the will of God, தேவனுடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். தேவ சித்தம் இன்னதென்று நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். என்கிட்ட ஒரு நாள் ஒருத்தர் சொன்னாங்க, எங்கள் வீட்டில் நாங்கள் டிஸ்டம்பர் அடிக்கிறதுக்கு ஆண்டவர் தான் எனக்கு இந்த கலரில் அடின்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்கிட்ட தொடர்ந்து சொன்னாங்க, ஒரு சேர் வாங்கணும்னாலும் அந்த சேரு என்ன சேரு, அது என்ன கலரில் இருக்கணும் அப்படின்னு கூட ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி தர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக உணர்வு பூர்வமாக என்கிட்ட அப்படியே சொன்னாங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அப்படின்னு சொன்னாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப ஆன்மீகமாக தோன்றியது. ஆனால் அது ஆன்மீகம் அல்ல, அது ஒரு முதிர்ச்சி அல்ல. நீங்க தேவனுடைய சித்தம் என்னது என்று நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் உணர்ந்து கொள்ளுங்கள். உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்க வேத புஸ்தகத்தை சரியா கவனிக்கிறீங்கன்னா, இதை நீங்க முறையா படிப்பீங்கன்னா, இதுல தேவனுடைய மனதில் என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு வெளிப்படும். வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது நீங்க அறிந்து கொள்ள முடியும். அநேக நேரங்களில் என்கிட்ட இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் அவருடைய வார்த்தையினால் அல்லாமல் எனக்கு ஒரு சொப்பனமோ ஒரு தரிசனமோ அநேக நேரங்களில் கிடைச்சதே கிடையாது. நான் திணறி இருக்கிறேன் பல நேரங்களில். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போதெல்லாம் பல நேரங்களில் திணறி இருக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் என்னன்னு தெரியலையே, எனக்கு தெரியவே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்துறதுக்கு வியாழக்கிழமையும் இடம் கிடையாது. ஒரு நாள் நான் பேசுறதுக்காக என்ன ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. நான் அங்கே பேச போயிருக்கிறேன். என் மனசெல்லாம் நிறைய எனக்குள்ள பாரமாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எங்கே வச்சு நடத்துறது, இடம் இல்லையே, இருந்த இடத்த காலி பண்ண சொல்லிட்டாங்களே, இன்னொரு இடம் ஆண்டவர் எனக்கு கொடுக்கலையே, காமிக்கலையே, வியாழக்கிழமை ஆயிடுச்சே. மனசில் நிறைய பாரத்தோடு போய் நிற்கிறேன். எனக்கு நான் என்ன பேசணுங்கிறத விட என் மனசுக்குள்ளே அவ்வளோ பாரம் இருக்குது. இவ்வளோ ஜனங்களை நான் கூட்டிகிட்டு எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். ஆண்டவர் எனக்கு சொல்லவே இல்லை, இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை என் மனசுக்குள்ளே வருது, ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அப்படின்னு மட்டும் வருது. அந்த ஒரு வார்த்தை மட்டும் என் மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் எந்த இடம், எங்கே ஆயத்தம் பண்ணி இருக்குது தெரியலையே. வியாழக்கிழமை நான் வெளியூரில் இருக்கிறேன், பேச போயிருக்கிறேன். பேசின பிறகு என்கிட்ட ஆண்டவர் மெல்ல சொன்னார், நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதை சொல்லிட்டு சொன்னார், இதை விட பெரிய ஒரு வாக்குத்தத்தம் இருக்காடான்னு என்கிட்ட கேட்டார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத விட அதை விட ஒரு பெரிய வாக்குத்தத்தம் இருக்கா? யோசித்து பார்த்தேன், வேற வாக்குத்தத்தம் இல்லையே, அதை விட பெரிய வாக்குத்தத்தம் எதுவுமே இல்லை. சனிக்கிழமை ஆச்சுங்க, மத்தியானம் ஆயிடுச்சு, இன்னும் இடம் இல்லை. ஒருத்தர் திடீர்னு ஃபோனில் என்னை கூப்பிட்டாரு, அண்ணே இடம் கிடச்சிருச்சிங்களா ஆராதனைக்கு? இல்லைன்னு சொன்னேன். இந்த இடத்துல கூட வந்து நீங்கள் ஆராதனை செய்யலாமே. ராத்திரியாக போய்
நிறைய காரியங்களை ஒழுங்குபடுத்தி ஒதுங்க வச்சு சுத்தம் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனையை ஆரம்பித்தோம். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். இது போன்ற நேரங்களில் எனக்கு ஆண்டவர் சொப்பனம் மூலமாக பேசலைங்க. அசரீரி சத்தம் எனக்கு கேட்கவே இல்லை. என்னுடைய அழுத்தம் உங்களுக்கு புரியாது. என் இடத்துல இருந்தால் தான் உங்களுக்கு புரியும். நிறைய ஆண்டவர்கிட்ட மனதில் போராடிட்டே இருக்கிறேன். கொண்டு வந்தீங்களே, நீங்கள் தானே வர சொன்னீங்க, இவ்வளோ பேரை கூட்டி சேர்த்தது நீங்கள் தானே. இப்போ இடம் இல்லைன்னு சொன்னது உங்களுக்கு தெரியுமே, அடுத்த இடம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் ஆண்டவர் சித்தம் இன்னது என்று பகுத்தறிய வேண்டும். இங்கேயும் ஒவ்வொரு விஷயமும் அப்படித்தான். நான் ஆண்டவர்கிட்ட பல நேரங்களில் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட விரும்புகிறேன். ஆண்டவர் ஒன்று சொல்லும்போது செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆனால் சொப்பனமும் மூலமாக இல்லை. கர்த்தருடைய சித்தம் என்னதென்று பகுத்து அறியுங்கள், பகுத்தறியுங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவ சித்தம் என்னதென்று அறியணுமா? தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் பாருங்கள், மதியற்றவர்களாகிறாமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். என்ன செய்யணுமா? துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். மதுபான வெறி, மதுபானம் குடிச்சா, சரக்கு அடிச்சா அது அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, சரக்கு சாராயம் அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள மனுஷனை கொண்டு போகுது. வாய் உளருது, கண்ணு தாறுமாறா பார்க்குது, உடம்பு கட்டுப்பாட்டை இழக்குது, மனசுல என்னென்னமோ கற்பனைகள் மிதக்குது, காமவிகாரமான சிந்தைகள் மனசை நிரப்புது, தீமை செய்ய நிறைய தூண்டுதல் ஏற்படுது. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். மதுபானத்தினால ஒருத்தன் நிறையிறான். ஆனால் நீங்கள் என்ன செய்யணுமா? ஆவியினால் நிறைந்து. மதுபானத்தினால் நிறையிறதல்ல, ஆவியினால் நிறைய வேண்டும். பரிசுத்த ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோടെ ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியுங்கள். தேவ சித்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருங்கள். பரிசுத்த ஆவியினால நிரம்பி இருங்க. ஆராதனையினுடைய நேரத்தில் மட்டுமல்ல, தொழுகை சமயத்தில் மட்டுமில்லை, ஆராதனையை விட்டு வெளியே போன பிறகும் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளுகிறவர்களைப் போல வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து பாடுங்க. மனசுக்குள்ள நிறைய பாட்டு பாடுங்க. சங்கீதங்கள்னாலையும் ஞானப்பாட்டுகள்னாலையும் தேவனை இருதயத்திலிருந்து பக்தியாக பாடுங்க. ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்க. எதுலையும் சுணக்கம் வச்சிடாதீங்க. தேவனுடைய சிந்தையோடு கூட இருங்கள். தேவ சித்தம் வெளிப்படும். தேவ சித்தம் வெளிப்படும். அநேக தேவ மனிதர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்தார்கள். ஆனாலும் யாருமே 24 மணி நேரமும் ஒரு நொடி தவறாம தேவ சித்தம் செய்தவர்கள் யாருமே கிடையாது இந்த உலகத்தில். இயேசு ஒருவர் மட்டும்தான் விதிவிலக்கானவர். அவர் மட்டும் எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமானதை செய்தார். அவர் மட்டும்தாங்க செய்தார். நீங்க கவனிச்சிங்கன்னா 8வது அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 29வது வசனம் 29, என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவே இல்லை. பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. கவனிக்கிறீங்களா? எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானதை நான் செய்தேன். நாம் எவ்வளவு தூரத்தில் இருக்கோம் பார்த்தீங்களா? தேவ சித்தம் செய்வதே இல்லை. ஆராதனைக்கு வர்றோம், அவ்வளவுதான். இதை விட்டு வெளியே போனால் நம்முடைய சிந்தையில கூட அவரை நம்ம கொண்டு வர்றதே இல்லை. மனசுல என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம செய்கிறோம். எனக்கு என்ன தோணுதோ அதை பேசுகிறோம். நான் தான் பெரிய ஆள், பெரிய கில்லாடி, பெரிய ஞானி, எல்லாம் எனக்கு தெரியும், சொந்த இஷ்டம். ஆண்டவரை மனதில் நம்ம நினைத்து கொள்றதே இல்லை. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, உன் வழிகளிலெல்லாம் நீ அவரை நினைத்துக்கொள். உன் வழிகளிலெல்லாம் உன் திருப்பங்கள், உன் தீர்மானங்கள்
நீ சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள் எல்லா நேரங்களிலும் அவரிடத்தில் விசாரித்துக்கொள். அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இது வாங்கணுமா வேண்டாமா, இதை செய்யலாமா வேண்டாமா, இப்படி போகணுமா போகக்கூடாதா, தேவ சித்தத்தை செய்யுங்கள். மனுஷரை பிரியப்படுத்துறதல்ல, தேவனுக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்ய மனதிருந்ததுன்னா நீங்கள் தேவ சித்தம் செய்யலாம். நம்ம அநேக நேரங்களில் மனுஷரை பிரியப்படுத்துறதுக்காக என்னமெல்லாம் செஞ்சிடறோம், என்னமெல்லாம் தான் செய்கிறோம். மனுஷரை பிரியப்படுத்துகிறவங்க எப்படி தேவனுக்கு பிரியமாக வாழ்வாங்க, எப்படி வாழ முடியும்? நம்ம மனசில் கர்த்தரை நான் பிரியப்படுத்தணுங்கிற ஒரு ஏக்கம் இல்லை, ஆர்வம் இல்லை. நீங்கள் எப்படி தெய்வ சித்தம் செய்வீங்க? தெய்வ சித்தம் எப்படி உங்களுக்கு தெரியப்படும்? எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க? சும்மா உபவாசம் இருந்து ஆண்டவருடைய சித்தம் அறைகிறதுக்காக இருந்தாலும் ஒரு பிரயோஜனம் கிடைக்காது. சிந்தையில் மாற்றம் வேணும். தேவனுக்கு பிரியமானதை நான் செய்யணும். எங்கள் அப்பாவுக்கு பிரியமானதில்லை, என் பெத்த பிள்ளைக்கு பிரியமாக நடக்கிறதில்ல, என் மனைவியை பிரியப்படுத்துறதல்ல, புருஷனை பிரியப்படுத்துறதல்ல, தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறது. நான் தேவனுக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்கிறபடியா அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. கர்த்தருடைய சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது இயேசு சொன்னார். பிதாவுக்கு பிரியமானதை செய்யணும், அதுதான் என்னுடைய ஆகாரம். சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. சமாரியா பெண்ணிட்ட இயேசு பேசிட்டு இருந்த போதே சீஷர்கள் உள்ளே போய் எங்கேயோ நல்ல பிரியாணி கடையை பார்த்தாங்க. நல்ல மூக்கு முட்டை அடிச்சுட்டு இயேசுவுக்கும் ஒரு பிரியாணி போட்டணும், சிக்கன் 65 மசாலா எல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க. சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது இயேசு நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறார். அதையே வந்துட்டு அதுக்குள்ளே நம்ம கொண்டு வர்றதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணி சுமோட்டாவில் இருந்து கொடுத்தது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. இயேசுக்கு சொல்கிறாரு, நான் அவருக்கு பிரியமானதை செய்வதே எனக்கு போஜனமாக இருக்கிறது. அவருக்கு பிரியமானதை நான் செய்வேன். என் வாழ்க்கையில் நான் திருப்தியாக இருக்கேன், குறைவில்லாமல் இருக்கேன், அவருக்கு பிரியமானதை செய்கிறதுனால. யோசித்து பாருங்க, நாம் தேவனுடைய சித்தம் செய்கிறதுக்கு மனதை நம்ம இணக்குறோமா? எவ்வளவு காலம் வந்தாலும் சரி என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அல்ல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுறவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டான். தேவ சித்தம் செய்கிறோமா? எதுக்காக வர்றோம்? எதுக்காக தேவ வார்த்தையை கேட்குறோம்? வந்தா எதுவும் கிடைக்க போகுதா? உங்கள் காசு செலவு பண்ணி வர்றீங்க, உங்கள் நேரத்தெல்லாம் நீங்கள் ஒதுக்கிட்டு வர்றீங்க, நல்ல காரியம்தான். ஆனால் எதுக்கு? ஏதோ சம்பிரதாயமாக வர்றீங்களா? சடங்குன்னு நினச்சி வந்துட்டு போகிறீங்களா? ஏதோ வரணுமே, இல்லைன்னா இந்த கட்டுப்பாடுகள்லாம் வச்சுருக்காங்களே அப்படின்னு நினச்சிட்டு வர்றீங்களா? இல்லை நிஜமாக அவரை தேடுறீங்களா? அவருக்கு பிரியமானதை செய்யணுங்கிற ஆசை இருக்கா? அந்த ஏக்கத்தோடு நம்ம வர்றோமா? அந்த பசி தாகத்தோடு வர்றோமா? நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இயேசுதான் அந்த நீதி. அவர்கள் திருப்தி அடைவார்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். சும்மாலாம் வராதுங்க. யூ ஹாவ் டு கல்டிவேட் யோர்செல்ஃப் டு டூ தி வில் ஆஃப் காட். தேவ சித்தம் செய்ய உன்னை நீ பக்குவப்படுத்த வேண்டும். உன் மனசை பக்குவப்படுத்தணும். வீண் சிந்தனைகளை வெறுத்து உன்னுடைய வேதத்தில் நான் பிரியப்படுகிறேன், உன்னுடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், இரவும் பகலும் அது எனக்கு தியானம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யோவான்ல தான் இருக்கீங்க. 5ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில், யோவான் 5:30, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியினால் என் தீர்ப்பு நீதியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய தீர்ப்பு நீதியான தீர்ப்பு, சத்தியத்தின்படி அவர் தீர்ப்பு செய்தார். ஆனால் இயேசுவை மற்றவர்கள் எப்படி தீர்ப்பு செய்தாங்க தெரியுமா? தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்தார்கள். With the outward appearances,
தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்கிறாங்க. இயேசு சொல்லுகிறார், தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதீங்க, சத்தியத்தின்படி தீர்ப்பு செய்யுங்க. நம்முடைய தீர்மானங்கள் எல்லாம் எவ்வளவு வேத வசனத்தினால கட்டுப்படுத்தப்படணும், பாதுகாக்கப்படணும். தேவனுடைய சத்தியத்தை நம்ம நிதானமா, ஆர்வத்தோட, ஏக்கத்தோட கற்றுக்கொள்வதில் கவனம் செலுத்த வேண்டும். 6வது அதிகாரத்தில் யோவான் 6:38 நீங்க பார்த்தீங்கன்னா, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவர்களில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாக இருக்கிறது அப்படின்னு இயேசுராஜா சொல்றார். தேவனுடைய சித்தத்தை பரிபூர்ணமா நிறைவேற்றினார். சின்ன துணுக்கு கூட விடாம 100% இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். அவருக்கு பிரியமானவராயிருந்தார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். இயேசுவை போல நீங்க பிரியமான பிள்ளைகளா இருங்க. இயேசுவை போல நீங்க பிதாவுக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாறுங்கள். எபேசியர் 5:1 எழுதியிருக்கிறது. இயேசு எப்படி தம்மையே தெய்வ சித்தம் செய்வதற்கு அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தாரோ, அதை போல நீங்களும் பிதாவுக்கு பிரியமான பிள்ளைகளாய் உங்களை அர்ப்பணியுங்கள், ஒப்பு கொடுங்கள் அப்படின்னு சொல்றார். இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரத்தில் எபிரேயர் 13:20-21 நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து, நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படியே உங்களை சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியைகளிலும் சீர்பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கே என்றைக்கும் மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவனுடைக்கு பிரியமானதை செய்ய உங்களை சகலவித நற்கிரியைகளிலும் சீர்பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. தேவசித்தம் நம்முடைய சொந்த பலனில் அல்ல, பரிசுத்த ஆவியின் பலத்தினால் இயேசு கிறிஸ்து நமக்குள் இருந்து அவருக்கு பிரியமானதை செய்ய நமக்குள்ள ஏவுவார். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் விரும்புகிறதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்த செய்கையின்படி ஆண்டவர் அற்புதமாய் நாம் தெய்வ சித்தத்தை செய்வதற்கு ஆண்டவர் நம்மை ஏவி எழுப்புவார், உற்சாகப்படுத்துவார், பலப்படுத்துவார். தலமா தேவ சித்தம், இதை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த தேவ சித்தம் செய்வதனால என்ன நடக்கும், எது தேவ சித்தம் அப்படின்னு ஒரு 3-4 காரியம் நான் உங்களுக்கு லேசாக ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தத்தை நாம் செய்யும் போது வெளிப்படுத்தப்படாத, நமக்கு உடனே வெளியரங்கமாய் சொல்லப்படாத நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையின், தனிப்பட்ட வாழ்க்கையின் பல தீர்மானங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு இந்த சித்தத்தை செய்வது நமக்கு உதவிகரமாக இருக்கும். பாருங்கள், அங்கே என்ன எழுதியிருக்கிறது, 3வது வசனம், 1 தெசலோனிக்கேயர் 4:3, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. It is God's will for you to be sanctified. ஒரு பரிசுத்த ஜீவியத்தை நீ செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவனுடைய சித்தம் என்ன? நிறைய விஷயம் தேவனுடைய சித்தம் நம்ம புரிஞ்சுக்கிட முடியாமல் இருக்கலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல, ஒரு வேலையை பற்றியோ அல்லது ஒரு இடத்துக்கு போகிறத பற்றியோ, ஒரு இடத்த வாங்குறத பற்றியோ, ஒரு வீட்டை வாங்குறத பற்றியோ, ஒரு நிலத்தை விலை பேசுறத பற்றியோ, என்னென்னமோ விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு தேவை இல்லையா? தேவ சித்தம் என்ன? அதிலெல்லாம் ஒருவேளை நீங்கள் அறிய முடியாமல் இருக்கலாம்.
ஆண்டவர்கிட்ட ஜெபிப்பது நல்லது. ஆண்டவரே, இந்த காரியத்தில் உங்களுடைய விருப்பத்தை எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்கறது நல்லது. உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள்னு போட்டிருக்கேன். எல்லா இடத்துலையும் அவர் நினைத்துக்கொள், அவர்கிட்ட சொல்லு, அதெல்லாம் சரிதான். ஆனால் உடனே ஒருவேளை விளங்காது. யாருக்கு தேவ சித்தம் விளங்கும் என்றால், ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிற வெளிப்படுத்தப்பட்ட ரிவீல்டு வில் ஆஃப் காட், ஏற்கனவே சொல்லப்பட்ட வெளிப்படுத்தப்பட்ட நமக்கு வெள்ளை கருப்பில் தெளிவாய் சொல்லப்பட்ட தேவ சித்தங்கள் இருக்குது பாருங்க. இதை நாம் கீழ்ப்படியும் போது, இதை நம்ம சரியாக கடைபிடிக்கும் போது நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான தேவ சித்தம் எளிதாக வெளிப்படும். தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கக்கூடிய வெளிப்படுத்தப்பட்ட துல்லியமாக சொல்லப்பட்ட தேவ சித்தம் என்ன? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பரிசுத்தமாக வாழ பாருங்க. ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தத்தை நம்முடைய தலையாய கடமையாய் நாம் கொள்ள வேண்டும். பரிசுத்தமாக வாழணுமே. எல்லாரையும் போல பேச முடியாது, எல்லாரையும் பார்க்குற மாதிரி நம்ம பார்க்க முடியாது, எல்லாருடைய நடவடிக்கையும் நம்ம பின்பற்ற முடியாது, என் மனசு போனபடி என்னுடைய இஷ்டத்துக்கு நான் நடக்க முடியாது. பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தம்னா என்ன? தேவனுக்கென்று நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். தேவன் என்னை அசுத்தத்திலிருந்து என்னை பிரித்தெடுத்திருக்கிறார், உலகத்திலிருந்து பிரித்து எடுத்திருக்கிறார். உலக ஆசாபாசங்கள், இச்சைகள், இவைகளிலிருந்து ஆண்டவர் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார். நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். அது மாத்திரமல்ல, நான் மிக பொறுப்புள்ளவன், ஒதுக்கி வைக்கப்பட்டவன் தேவனுடைய உபயோகத்திற்கென்று. ஆகவே நான் மிகுந்த ஜாக்கிரதையாய் நடந்து கொள்ள வேண்டும். என்னுடைய நடவடிக்கைகள் பரிசுத்தத்தை வெளிப்படுத்தணும், தேவ பக்தியை வெளிப்படுத்தணும். நான் பரிசுத்தமாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. உங்களை குறிச்சா தேவனுடைய சித்தம் என்ன? இன்னைக்கு 10ஆம் வகுப்பு வரைக்கும் என்ன படிக்கிறேன்னு கேட்கவா வேணும்? 7 முடிச்ச உடனே 8க்கு போகணும், 8 முடிச்ச உடனே 9 போகணும், தேவ சித்தம் கேட்டுட்டு இருக்கணும். யார் சொன்னது? 8 முடிச்ச உடனே 8 பாஸ்னா 9 போகணும், 9 முடிச்சா 10க்கு போகணும், 10 முடித்த பிறகு 11க்கு போகணும். அல்லது வேற ஏதாவது போகணும்னா 11 எந்த குரூப் எடுக்கலாம்? பல நேரங்களிலே உங்களுக்கு உங்கள் பெற்றோர்களே ஆலோசனை சொல்கிறாங்க. தேவனுடைய கை ஒருவேளை மறைமுகமாக அவர்களுக்கு பின்னதாக இருக்கலாம். சொன்னபடி நீங்கள் போறீங்க, ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். ஆனால் நீ என்ன செய்யணும் தெரியுமா? பரிசுத்தமாய் வாழணுமே. எல்லாரையுமாய் நான் பேசக்கூடாது, எல்லாரையுமாய் நான் நடக்கக்கூடாது, எல்லாரையும் போல திருட்டுத்தனம் பண்ணக்கூடாது. நான் வித்தியாசமானவன், நான் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவன். ஆகவே என்ன செய்யணுமா? அங்கே எழுதியிருக்குது, அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து, வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல், பல்வேறு விதமான இச்சைகள் உங்களை ஆக்ரோஷமா உங்க மேல அலமோதும் போது, உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை, சரீரம் ஒரு மண்பான மாதிரி, சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, இந்த விஷயத்தில் ஒருவன் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்த கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன். தேவன் நம்மை எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? பரலோகம் போறதுக்கு இல்லை. அதெல்லாம் போகலாம்ங்க. அதெல்லாம் நீ ஆண்டவருக்கு பிரியமாக நடந்தனா ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அது நம்முடைய போய் அடைய வேண்டிய இடம் அது கிடையாது. that's not our destiny. புரியுதுங்களா? நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கம் என்ன? நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கென்றே அழைத்திருக்கிறார். ஆக உன் பேச்சு, உன் பார்வை, உன் நடவடிக்கை, உன்னுடைய உறவுகள், உன்னுடைய உணர்வுகள், உன்னுடைய சிந்தைகள், நீ படிக்கிறது, பார்க்கிறது, கேட்கிறது, எல்லாவற்றிலையும் தேவனை நீ கனம் பண்ண வேண்டும். அப்படி கனம் பண்றவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில குறிப்பிட்டு சில தெய்வ சித்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான நேரங்களும் தேவைகளும் ஏற்படும் பொழுது அற்புதமாய் ஆண்டவர் உங்களுக்கு தம்முடைய சித்தத்தை விளங்க செய்வார்.
அது அவருடைய பொறுப்பு. நீ அவருடைய விருப்பத்தை செய்யணும்னு ஆசையோடு ஏக்கத்தோடு இருக்கிற உன்னை அவருடைய சித்தத்தை செய்ய வைக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. அவரோட நீ நடந்துக்கணும். அடிப்படையாக உன்னை பற்றி ஆண்டவர் வைத்திருக்கிறது இதுதான். நீ பரிசுத்தத்திற்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறாய், அசுத்தத்திற்கு அல்ல. ஆகவே அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, நமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனை அசட்டை பண்ணுகிறான். இந்த மாதிரி நம்ம அலட்சியம் பண்ணி அசட்டை பண்ணி நம்ம இஷ்டத்துக்கு நான் நினைக்கிறத, நான் பார்க்குறத, நான் யோசிக்கிறத, என் இஷ்டம் போலலாம் நடந்து, நானா மனசு போல நடந்து, என் மனசுக்கு ஒரு காதல் சிக்கல்ல நானா சிக்கிக்கிட்டு, வேதத்தை நேசிக்காம, கர்த்தரை தேடாம, ஆராதனையை கனையினம் பண்ணி, பைபிளே கையில் எடுக்காம, கர்த்தருடைய வார்த்தையை மதிக்காம நடந்தா அசட்டை பண்ணுகிறவன். யாரை அசட்டை பண்ணுகிறான்? பரிசுத்த ஆவியை அசட்டை பண்ணுகிறான். இப்படி அசட்டை பண்ணவங்களுக்கு எப்படி தெய்வ சித்தம், ஆண்டவரே எனக்கு உங்க சித்தத்தை சொல்லித்தாங்கன்னு திடீர்னு ஒரு நாள் அதிசயமா நீ ஏறி ஜெபம் பண்ண உட்கார்ந்த, தர்ணா போராட்டம் மாதிரி நீ திடீர்னு உபவாசத்தோடு உட்காந்துட்டேன்னா பரலோகமே அதிர்ச்சி ஆகிடும். என்னடா இப்படி திடீர்னு எதிர்பார்க்கவே இல்லை, மாப்பிள்ளை இப்படி உட்காந்துருக்கான். ஆண்டவரை அலட்சியம் பண்ணுறோம், பரிசுத்தாவியானவரை அலட்சியம் பண்ணுறோம். இப்போ உனக்கு திடீர்னு தெய்வ சித்தம் தெரியணும். எப்படி தெரியும்? சரி செய். நீ பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவன் நம்மை பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார், அசுத்தத்திற்கு அல்ல. இது தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட தெய்வ சித்தம். எல்லாருக்கும் நமக்கு பரம அழைப்புக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். We have a holy calling. We have a heavenly calling. நமக்கு உன்னத அழைப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், ஹை காலிங். இதெல்லாம் நீங்க மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த பூமியில நான் வாழும்போது உன்னதமான தேவனுக்கு பிரியமானதை நான் செய்யணும். அவருக்கு பிரியம் எது? பரிசுத்தமாக வாழணும். அவரை நீ மனசில் எப்போது நினைக்கணும், ஆண்டவரே பரிசுத்தமாக வாழுமே. ஒவ்வொரு சோதனையிலும், ஒவ்வொரு நேரங்களிலேயும் பரிசுத்தமாக வாழணுமே. ஆண்டவரே பரிசுத்தமாக வாழணுமே. நான் என்னை கரைப்படுத்திடக்கூடாதே. என் கால்கள் சறுக்காதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க. என் நாவுக்கு காவல் வைங்க. என் கண்கள் நேராக நோக்கணும். தீமையை நான் ரசிக்கக்கூடாது. இதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுடைய போக்கில், வரத்தில், இருக்கிற இடம் எல்லா இடத்துலையும் தேவனோட கூட நீங்கள் மனதில் உறவு வைத்து கொண்டே வரும். தேவனுடைய சித்தங்கிறது ஹைவே மாதிரி நினச்சிக்கிடக்கூடாது. தேவனுடைய சித்தம் தேவனோடு வைக்கிற உறவில் தான் தெரியும். தேவனோடு உறவு வச்சா மட்டும்தான் தெரியும். இல்லைன்னா தேவ சித்தம் கேட்குறதுக்கு இங்கேருந்து நீங்கள் அலபாஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. அவர் வர்றாரு, அங்கே போனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்னு தலையில் கையை வச்சு சொல்லுவாரா? இவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவாரா? அவருக்கு ரொம்ப வரம் இருக்குதாமே, தீர்க்க தரிசனம் வரும். அங்கே போனால் நமக்கு தெய்வ சித்தம் என்னன்னு தெரியுமா? நீ எங்கேயும் ஓட வேண்டியதே இல்லையே. உன்னை நடத்துகிற ஆண்டவர் உன்னை பரிசுத்த பாதையில் நடத்த விரும்புகிறவர். நீ அவருடைய பாதையில் பரிசுத்தமாக நடக்கும்போது உனக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிற ஆண்டவர் அழகாக உனக்கு சொல்லித் தருவார். நிச்சயம் உன்னை அலமோத விடமாட்டார், நட்டாத்தில் விடமாட்டார். அவர் மிகவும் நம்பிக்கைக்குரியவர். அவரை நம்புறவங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. இன்னும் ஒரு தெய்வ சித்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க கவனிச்சீங்கன்னா 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 தீமோத்தேயு 2:1-4. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், பிரதானமான ஒரு புத்திமதி, எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். ஜபம் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், சிலருக்காக வேண்டுதல் பண்ணணும், சிலருக்காக விண்ணப்பம் பண்ணணும், இல்லையா? நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படி செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக இது நன்மையும் பிரியவுமாய் இருக்கிறது. இது தேவ சித்தம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். இது தேவ சித்தம்ங்க.
நீங்கள் உங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்வது, உங்களுடைய சரீரமாகிய பாண்டத்தை பரிசுத்தமாய் பாதுகாப்பது தெய்வ சித்தம். அடுத்து இன்னொரு வெளிப்படுத்தப்பட்ட தெய்வ சித்தம் என்ன? எல்லா மனுஷருக்காகவும் நீங்கள் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். அநேகருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும். தேசத்துல கலவரம் இல்லாமல் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படி தேசத்துக்காக ஜெபியுங்கள். உங்க மனசுல எல்லாமே உங்க கவலை தான் ரொம்ப பெருசா இருக்கு. உங்க பிள்ளைய குறித்து, உங்க வருமானத்தை குறித்து, உங்களுக்கு இருக்கிற கடனை பற்றி, உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியை பற்றி, உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனையை பற்றி எப்போ பார்த்தாலும் துக்கத்தோடையே நீங்கள் அதையே நினச்சிக்கிட்டு ரொம்ப நீங்கள் நெரிசல் அடைஞ்சு சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்களே. ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறவர். நீங்கள் அநாத பிள்ளைகள் கிடையாது, நீங்கள் அநாதைகள் அல்ல. உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் அப்படின்னு இயேசு சொன்னார். இந்த திக்கற்றவர்கள்ங்கிறதுக்கு ஆங்கிலம் என்ன சொல்லுது தெரியுமா? ஆர்ஃபன்ஸ். நீங்கள் அநாதைகள் அல்ல, நீங்கள் அநாதைகள் அல்லங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் உங்களை அநாதைகளாக விடுவதில்லை, நான் உங்களிடத்தில் வருவேன். நீங்கள் அநாதைகள் கிடையாது. ஏன் துக்கத்தோடு திரியிறீங்க? ஏதோ நீங்கள் அநாத பிள்ளைகள் மாதிரி, யாருமே ஆதரவில்லாத மாதிரி நீங்களா உங்கள் சுமையை சுமந்துக்கிட்டு நீங்களா துக்கத்தோட திரிய சொன்னது யார்? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார், ஒருபோதும் தள்ளாட விட்டார். என்னை கூப்பிட்ட ஆண்டவர் ஒரு நாளும் எங்கள் வீட்டுக்கு, நான் 32 வருஷம் வாடகை வீடு தான், ஒரு நாள் கூட என்னுடைய ஓனர்கிட்ட நாளை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல வைக்கலைங்க. எவ்வளோ உண்மை உள்ளவர் அந்த ஆண்டவர், எவ்வளோ உண்மை உள்ளவர். தேவனுடைய ஊழியத்துக்காக இதுவரைக்கும் கடன்பட விடலை. என்ன, என் வீட்டுக்காக கடன்பட்டிருக்கேன், அது வேற. தேவனுடைய ஊழியத்துக்காக ஒரு நாள் ஆண்டவர் என்னை இதுவரைக்கும் கடன்பட விடவே இல்லை. எவ்வளவு உண்மை உள்ளவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நம்பிக்கைக்குரியவர். நீங்க இந்த பாரங்களை சும்மா சுமக்காம இதை விட மேலானவைகளை நாடி தேடுங்கள். அநேகருக்காக பாரத்தோடு ஜெபிங்க. சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக விழிப்பாருங்க. எல்லாருக்காகவும் பிரதானமாய் சொல்லுகிற விண்ணப்பம், நான் சொல்லுகிற புத்திமதி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்கள், ஜெபங்கள், வேண்டுதல்கள், ஸ்தோத்திரங்களை பண்ணுங்க. உங்களை வச்சிருக்கிற அந்த கிராமத்துக்காக ஜெபிங்க. உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய ரட்சிப்புக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் என்ன பாரம் கொடுக்கிறாருன்னு பாருங்க, அதுக்கேற்றபடி செயல்படுங்க. அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம இது தெய்வ சித்தம்னே நினைக்கிறதே இல்லையே. நம்ம எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு நல்ல பிரஜையா இருங்க, நல்ல குடிமக்களா இருங்க. அதிகாரிகளுக்காக, ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியவுமா இருக்கிறது. இதெல்லாம் தெய்வ சித்தம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஜெபம் பண்றீங்களா? உங்களை சந்திக்கக்கூடிய மனிதர்களுக்காக ஜெபம் பண்றீங்களா? அவங்களுக்காக பாரப்படுறீங்களா? உங்க கூட படிக்கிற தம்பிமார், வேலை செய்கிறவங்க, உங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லணுமே. இந்த பொறுப்புணர்வும் இந்த பாரமும் உங்களுக்குள்ள இருக்குதா? சொல்லாட்டி பரவாயில்ல, ஆனால் பாரத்தோடு இருக்கிறீங்களா? இந்த பாரத்தை சுமங்க. இது நல்ல பாரம், இது தேவனுடைய சுமை. அவருடைய நுகத்தை சுமங்க. என் கூட வந்து என் கூட நுகத்தை சுமைன்னு தான் சொல்றாரு. என் நுகம் எதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும். காரணம் அவர் தான் சேர்ந்து பிடிக்கிறாரே, அவர் தான் கழுத்தை கொடுத்துருக்கிறாரே. அவரை விடையா நான் பாரப்பட முடியும்? அவரை விடையா நான் அக்கறையும் அன்பு செலுத்த முடியும்? அவர் தான் ஜீவனை கொடுத்தவர் ஒவ்வொருவருக்காகவும். அவ்வளவு அவமானங்களையும் நிந்தனைகளையும் அவர் அனுபவிச்சு அவர் ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார் ஒவ்வொருவருக்காகவும். அவரோட கூட கொஞ்சம் தோள் கொடுங்க. அவருடைய பாரத்தை நீங்களும் சுமங்க. ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமங்க. அடுத்தவங்களை பற்றி நினைங்க. உங்களை பற்றியே நினச்சிட்டு இருக்காதீங்க. சுயநலமாக வாழாதீங்க. சுயநலக்காரங்க.
இல்லை, நிறைய பேர் செத்து போயிடுறான், தற்கொலை பண்ணிடுறான். சுயநலவாதிகள், மற்றவங்களை பற்றி நினைக்கிறதே இல்லை. அதனால தான் அவனுக்கு அவனையே நினச்சி அவன் சுயநலவாதி, செத்து. மற்றவங்களை பற்றி நினைங்க. கர்த்தர் உங்களுடைய பாரங்களை எல்லாம் மாற்றுவார். அடுத்தவருடைய பாரங்களை சுமங்க, கர்த்தருடைய பாரத்தை சுமங்க. இன்னொரு தெய்வத்துக்கு பிரியமான இன்னொரு சித்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்ம வாசித்த இந்த 2 பேதுருவில் 2ஆம் அதிகாரம் 15, நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தீன மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நன்மை செய்கிறதினாலே அப்படின்னா என்ன? நல்ல பிரஜைகளாய் வாழ்வதினால். வரி செலுத்த வேண்டியவங்களுக்கு வரி செலுத்துங்க. எதுக்கெல்லாம் அரசாங்கம் சொல்லியிருக்கோ அதுக்கெல்லாம் கீழ்ப்படிங்க. சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிங்க. ஒழுங்கீனமாக நடக்காதீங்க. நாட்டில் யோக்கியமாக நடங்க. எல்லாருக்கும் முன்னாடியும் உங்களை யாரும் குற்றப்படுத்த முடியாதபடி உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கட்டும். உங்களை ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணுறாங்க, பல விஷயங்களில் பேசுகிறாங்க, எழுதியிருக்க. பிரஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் உங்க நற்கிரியைகள் அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். நல்நடக்கையோடு நடக்க நீங்க மற்றவங்களுக்கு முன்மாதிரியா இருங்க. சரியான நேரத்தில் சொத்து வரியை கட்டுங்க, தண்ணி வரியை கட்டுங்க, வீட்டு வரியை கட்டுங்க, கீழ்ப்படியுங்க, அரசாங்கத்துக்கு சொன்னபடி செய்யுங்க. இந்த வழியில தான் பஸ்ல ஏறணும் அப்படின்னா அந்த வழியில ஏறுங்க. பஸ்ல தொங்காதீங்கன்னு சொன்னா தொங்காதீங்க. டிக்கெட் எடுக்கணும் சின்ன பிள்ளைகளுக்கு இத்தனை வயசுக்குள்ள எடுத்துருங்க. அதில் ஒரு பொய் சொல்லலாம்னு நினைக்காதீங்க, உண்மையா இருங்க. உங்களுடைய நல்நடக்கை அநேகருக்கு உண்பதாக வெளிச்சமா இருக்கட்டும். எழுதியிருக்கு, நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். இப்படி நீங்க நன்மை செய்கிறதுனாலே, கீழ்ப்படுகிறதுனாலே புத்தீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. மனுஷருடைய அறியாமையை அடக்குவது என்ன அறியாமை? நீங்க சர்வபூமியின் தேவனுடைய பிள்ளைகள் என்று அவங்களுக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து தான் சர்வபூமியின் ஆண்டவர் என்று தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? நீங்க அதை சொல்றீங்களா? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் ஜீவன் உள்ள தேவன், அவரை தவிர வேற தெய்வம் இல்லை. உங்களால் அன்பால தைரியமா சொல்ல முடியுமா? இல்லை சொல்ல தயங்குவீங்களா? சுவிசேஷம் சொல்ல வெட்கப்படாதீங்க, சொல்லுங்க. அவங்களுக்கு தெரியாத அறியாமை உள்ள மனிதர்கள், அவங்களுடைய மனக்கண்ணை பிசாசு குருடாக்கி வச்சிருக்கான். அவன் நம்மளை விமர்சிக்கத்தான் செய்வான். அவங்களுக்கு பல்வேறு விதமான வெறித்தனங்கள் அவங்க மனசுக்குள்ள இருக்குது. மதவெறி இருக்குது, இனவெறி இருக்குது, நிறவெறி இருக்குது. நிறைய வெறித்தனங்கள்ல அவங்க இருக்காங்க. நீ சொல்லு, இப்படி செய்யறதுனால, நீங்கள் நன்மை செய்கிறதுனால புத்தியின மனுஷருடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமா இருக்குவது. அடக்குவது, சைலன்சிங், அவங்களுடைய வாயை அடைக்கிறது. எப்படி? வாயை மூடு அப்படின்னு நம்ம சொல்லாமலே வாயை மூட வைக்கலாமா? அதான் அடக்குங்கள், அடக்குங்கள். நான் வேத புஸ்தகத்தில் 1-2 இடத்தை பார்த்தா அப்படியே அடக்குதல் எழுதப்பட்டிருக்கு. இந்த அடக்குதல்ங்கிறதுக்கு ஃபிமோ அப்படின்னு ஒரு வார்த்தை கிரேக்க மொழியில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. PHIMOO, ஃபிமோ அப்படிங்கிற வார்த்தை. இது வேற எங்க வந்திருக்குது அப்படின்னு தேடினா, இந்த போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாதிருப்பாயாக அப்படின்னு வருது பாருங்க, அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்குது ஃபிமோ. அப்போ போரடிக்கிற மாட்டுக்கு வாயில என்ன போடுறாங்க? ஒரு கூடையை போட்டு மூடி விட்டுருவாங்க, கட்டி விட்டுருவாங்க. சின்ன கண்ணுக்குட்டியெல்லாம் நீங்கள் பார்த்துருவீங்க. கண்ணுக்குட்டி வந்து போய் மண்ணை தின்றுடும். அப்படி மண்ணை தின்னா அப்புறம் வயிற்றுல பிரச்சனை ஏற்படும். அதனால நிறைய பேர் என்ன செஞ்சுருவாங்கன்னா, அதுக்கு ஒரு கூடையை செஞ்சு இப்படி மூடி விட்டுருவாங்க. அப்போ அது மோந்து தான் பார்க்க முடியும், அது எதையும் கடிக்க முடியாது. இதே வார்த்தை தான் அந்த உள்ள போடுற அந்த டிவைஸ் இருக்குது பாருங்க, அந்த கருவி, அந்த கூடை, அதுக்கு தாங்க போயிரு. அதே பேர் தான் போட்டுருக்க, அடக்கு, வாய அடக்கு. இதை இயேசு கிறிஸ்து அடக்குனார்னு போட்டிருக்குது. அதையும் பார்த்தா நல்ல
சந்தோஷமாக இருக்குது. 22வது அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22:34 அவர் சதுசேயரை வாயடைத்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டு அவரிடத்தில் கூடி வந்தார்கள். சதுசேயரை வாயடைத்தார் என்று பரிசேயர்கள் கேள்விப்பட்டு கூடி வந்தாங்களாம். அப்போ இந்த பரிசேயருங்கிறவங்க உயிர்த்தெழுதலை நம்பவே மாட்டாங்க. அவங்களுக்கு மரணத்துக்கு பிறகு ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது, ஆவி உலகம் இருக்குது, தேவதூதர்கள் இருக்காங்க, ஆண்டவர் இருக்கிறாரு, அதெல்லாம் அவங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு பயங்கர கற்பனையான ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆண்டவரே, நீங்கள் உயிர்த்தெழுதலை பற்றி சொல்கிறீங்களே, உங்களுக்கு அப்படி நம்பிக்கை இருந்தால் நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறோம், எங்களுக்கு பதில் சொல்லுங்கள். ஒரு ஆள் ஒரு அம்மாவை கல்யாணம் பண்ணான். ஆனால் குழந்தை பெறுறதுக்கு முன்னமே அவன் மண்டையை போட்டான். அதுக்கு பிறகு அவன் தம்பி அவன் அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணான். ஏன்னா எப்படியும் குழந்தை அந்த இறந்து போனவருடைய பேரில் ஒரு குழந்தைய உருவாக்கணும். அவனும் மண்டையை போட்டான். ஆக அடுத்தவன் கல்யாணம் பண்ணான், அவனும் செத்து போயிட்டான். அதுக்கடுத்தவன் கல்யாணம் பண்ணான். ஒரே வீட்டில் 7 பேர் அண்ணன் தம்பி ஒன்று போல பிறந்தாங்களா வரிசையா. எப்படிப்பட்ட கட்டுக்கதை பாருங்கள் இவனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இன்னொன்று, மூத்த அண்ணன் கல்யாணம் பண்ணான் ஒரு பொம்பளைய, அவன் உடனே செத்து போயிட்டான். 2வது அண்ணன் கல்யாணம் பண்ணான், அவனும் உடனே செத்து போயிட்டான். 3வது அண்ணன் அவனும் உடனே செத்து போயிட்டான். 4வது கல்யாணம் பண்ணுவானா? அவன் தற்கொலையே பண்ணிடுவானே. அதுக்கு முன்னே அவன் எப்படிங்க கல்யாணம் பண்ணுவான்? எங்கள் 3 அண்ணன்மாரு கல்யாணம் பண்ணி வாய் எடுக்கிறதுக்கு முன்னாடி, பூமாலை காயறதுக்கு முன்னாடி 3 பேரும் செத்து போயிட்டானுங்க. நமக்கு இந்த வம்பு வேண்டாம், இது ஏதோ ஒரு பெரிய இது ஸ்ரீதேவி இல்லை மூதேவி அப்படின்னு முடிவு பண்ணியிருக்க மாட்டான். ஏங்க 7 பேரும் தொடர்ச்சியாக கல்யாணம் பண்ணாங்களாம். 7 பேருக்கும் குழந்தை வேற இல்லையா? எப்படியெல்லாம் இயேசுநாதர்கிட்ட அவர் வாயை பிடுங்கணும், அவர்கிட்ட நம்ம குற்றம் கண்டுபிடிக்கணும்னு பார்க்குறாங்க. 7 பேரும் செத்து போயிட்டாங்க. கடைசியில் இந்த அம்மாவும் செத்து போயிடுச்சான். இப்போ உயிர்த்தெழுதல்னு சொல்கிறீங்களே, அப்படி வரும்போது இந்த 7 பேரில் இந்த பொம்பளை யாருக்கு மனைவியாக இருப்பா? இயேசு கிறிஸ்து ரொம்ப நிதானமாக பதில் சொன்னதான் எழுதியிருக்குது. உடனே இயேசு சொல்கிறாரு, உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவதூதனை போல் இருப்பார்கள். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாயிருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கும் தேவனாயிருக்கிறார் என்றார். மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார். இதை கேட்டபோது அவர்கள் ஆச்சரியப்பட்டு வாயடைத்து போனார்கள். இயேசு அவங்களுடைய வாயை அடைக்க வச்சிட்டார் இல்லையா? இன்னும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா 22:12 அது மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்குது. சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். இந்த இடத்துலையும் அந்த ஃபிமோ அப்படிங்கிற வார்த்தை போட்டிருக்குது. வாயடைத்து நின்றான். இன்னும் நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா 4:35 லூக்கா 4:35 அங்கேயும் இந்த ஃபிமோ அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. போ என்று பேசாமல் போ என்று அதட்டினார். இயேசு பேயினுடைய வாயை அடைச்சார். சதுசேயர் பரிசேயருடைய வாயை அடைச்சார். சதுசேயர் சொல்லி முடிஞ்சோடனே பரிசேயர் வந்துட்டாங்க. அவங்க இன்னொன்று கொண்டு வர்றாங்க. இந்த நாணயம் நாங்கள் வரி கட்டலாமா அப்படின்னு சொல்லி அவர்களுடைய வாயை அடைத்தார் இயேசு. நம்முடைய நல்ல செயல்கள்னால, நல்ல நடத்தையினால மற்றவர்களுடைய வாயை அடைக்கலாம். ஏய் பேசாத, வாயை மூடு, சொல்லி எதுவும் அதை பாரு அப்படியெல்லாம் சொல்லாமலேயே நம்முடைய நல்ல வாழ்க்கையினால், நம்முடைய நல்ல நடக்கையினால், நம்முடைய நற்கிரியைகளினால், நாம் சட்டத்துக்கு உட்பட்டு கீழ்ப்படிந்து நல்ல பிரஜைகளாய் குடிமக்களாய் வாழ்வதனால் இந்த அறியாமையில் உள்ள மக்களுடைய வாயை அடைக்கிறது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது.
இந்த விதமாக தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்து அநேகரை வாயடைக்க செய்யலாம். நம்ம மேலே நிறைய வீண் பழி அல்லது விதவிதமான விவாதங்கள் அல்லது விமர்சனங்கள் நிறைய செய்யத்தான் செய்வாங்க. ஆனால் நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதனால் நம்ம அவருடைய வாய் அடைக்கலாம். கடைசியாக 4வது இன்னொரு விஷயம், எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இது உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் அங்கே எழுதியிருக்குது, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றுக்காகவும் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிலையும். நம்ம எத்தனை பேருங்க கிறிஸ்தவங்க தேவனுடைய பிள்ளைகள் துக்கத்தோடு தெரிகிறத நம்ம பார்க்குறோம். நீங்களும் அப்படித்தான். உங்கள் முகத்தை நான் பார்க்குறது, அங்கேருந்து வரும்போதே என்னமோ ஒன்றை பறி கொடுத்துட்டு ரொம்ப துக்கத்தோடு வந்து இங்கே செருப்பை கழட்டி போட்டுட்டு வந்து உட்காந்து ஆரம்பிச்சா என்ன ஸ்தோத்திரம் சொல்லிட்டீங்க, என்ன ஆண்டவரை ஆராதிச்சிங்க? ஒரே அழுகை தான். எதையோ நினச்சி அழுகிறது, இல்லாதது பொருளாது யாரோ சொன்னதையெல்லாம் நினச்சி அழுதுகிட்டே இருக்கிறது. ஏங்க, நீங்கள் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். புரிகிறதுக்கு புரியாததுக்கு எல்லாத்துக்குமே, கஷ்டங்கள்லையும் நஷ்டங்கள்லையும், பெறும்போதும் இழக்கும் போதும் எல்லா நேரங்களிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்யுங்கள். யோபுவை பற்றி நம்ம படிக்கக்கூடிய ஒரு 3 விஷயம், இருக்கும்போதும் ஸ்தோத்திரம் பண்ணுறாரு, இழந்துக்கிட்டு இருக்கும்போதும் ஸ்தோத்திரம் பண்ணுறாரு. ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இல்லாத போதும் கர்த்தரை ஸ்தோத்தரித்தார். இல்லாத போது எல்லாம் போயிடுச்சு, கைவிட்டு போயிடுச்சு, அதுக்கு பிறகும் கர்த்தரை ஸ்தோத்தரித்தார். தன் நாவினால் அவன் பாவம் செய்யவில்லை, கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்கலை, ஆண்டவரை ஒரு 106 கேள்வி கேட்டு அவரை துக்கப்படுத்தலை, அவனுடைய ஆவியையும் அவன் ரொம்ப வேதனைப்படுத்திக்கல. ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, எனக்கு போய் இப்படியா, நான் எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணுறேன், உபவாசம் வர்றேன், உங்கள் ஆராதனைக்கு நான் எப்படியெல்லாம் வர்றேன், நான் இயேசுநாதர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு போய் இப்படியா. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. கால்வலி தான், வேதனை தான், தீராத வியாதி தான், கிட்னி பிரச்சனை தான், ஏன் ஒருவேளை கேன்சராக கூட இருக்கலாம், எப்பவும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. எல்லா வேதனையிலையும் துக்கங்கள்லையும் இழப்புகள்லையும் எல்லா நேரங்கள்லையும் எதுக்குன்னு புரியணுங்கிற அவசரமே கிடையாது. நமக்கு எல்லாம் புரிய வைக்க ஆண்டவர் விரும்பலை, புரிய வைப்பேன்னு சொல்லலை, விசுவாசின்னு தான் சொன்னார். புரிய வைக்கிறதுக்கு ஆண்டவர் நான் புரிய வைப்பேன் உனக்குன்னு சொல்லலை. நமக்கு விளங்காது. இதனோடு மூளையை வச்சுக்கிட்டு ஆண்டவருடைய செயல்களை எல்லாம் அறிய நம்ம முயற்சிக்கிறது ரொம்ப அபத்தம். நம்ம புரியாது. இங்கே நமக்கு நிறைய விஷயம் புரிய மாட்டேங்குது, நிறைய விஷயங்கள் நடக்கிறது புரியலை. அதனால வாயை மூடிட்டு இருக்கிறது தான் நல்லது. நமக்கு எல்லா விஷயமும் விளங்கலை, விட்டுறது. தேவனுடைய காரியம் எல்லாம் நமக்கு விளங்காது. ஆனாலும் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, ஸ்தோத்திரம் செய்யுங்க. அப்படி செய்யறது தான் ஆண்டவருக்கு விருப்பமானது. ஆபகுக்கு சொன்னார் பார்த்தீங்களா, அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமற் போனாலும், ஒலிவு மரத்தின் பலன் அற்று போனாலும், இடையில மந்தைகள் இல்லாமல் போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமற் போனாலும், என் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி பூமியின் உயர்தலங்களில் என்னை நடத்துவார். உன் சூழ்நிலைகளுக்கு மேலாக, உன் வேதனைகளுக்கு மேலாக, உன் துக்கங்கள், உன் பாடுகள் எல்லாவற்றுக்கு மேலாக உன்னை உயர கொண்டு போகக்கூடிய ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். உன் பிரச்சனைகளை உன் ஆண்டவருக்கு இடையில கொண்டு வந்துடாத. ஆண்டவர் மகா பெரியவர். உன் பிரச்சனைகளையே பார்த்துட்டு இருந்தால் பிரச்சனை பெருசாக தெரியும், ஆண்டவரை மறைச்சிரும். ஸ்தோத்திரம் சொல்லி எல்லாவற்றிலையும் அப்படி செய்வதே தேவனுக்கு பிரியமா இருக்கு. எல்லா நேரங்களிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. சும்மா பாடுங்க, பாட்டு பாடுங்க. பரிசுத்த ஆவியினால நிரம்பப்பட்டவங்களுக்கு இயற்கையா வரக்கூடியதே பாடல் தான். பாடுங்க.
எங்கே போனாலும் அந்த தேவ பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிங்க. உற்சாகமாக இருங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றை குறித்தும் நீங்கள் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவரே, எனக்கு இது வந்திருக்குது, புரியலை. இப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் எங்க குடும்ப பிரச்சனை தீரலை, புரியலை. ஆனாலும் நான் உங்களை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்பேன். உங்களுக்கு நன்றி சொல்லுவேன். என் பாடுகள், என் துக்கங்கள் திருத்த வேண்டியது இருந்தால் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அதே நேரத்தில் நிறைய விஷயங்கள் புரியாமல் போகும், பரவாயில்லை. தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட இப்படி தேவ சித்தத்துக்கு நாம் கீழ்ப்படுத்தி நடக்கும்போது நமக்கு தேவையான வெளிப்படுத்தப்படாத அனுதின நெருக்கடிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், தீர்மானங்கள், திருப்பங்களில் ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை எளிதாய் நமக்கு விளங்கச் செய்வது எளிதாகிவிடும். நம்முடைய மனசு தேவனோடு கூட சேர்ந்திருக்கும். ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார்.